பிரபஞ்ச ஆற்றலை தேடும் மெய்யன்பர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எத்தனையோ வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி ஒரு சிறு விடிவுகாலம் பிறக்காதா என்ற ஏக்கத்தோடு அமைதியை தேடி வந்திருக்கும் உங்களுக்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. பிரபஞ்சம் எந்த ஒரு நிகழ்வையும் காரணமில்லாமல் நிகழ்த்துவதில்லை. நீங்கள் இன்று இந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், எல்லையற்ற பிரபஞ்ச சக்தி உங்களை தேடி வந்து ஒரு செய்தியை சொல்லப் போகிறது என்பதே அதற்கான முழுமையான அர்த்தம். எல்லாம் வல்ல பிரபஞ்சத்தின் பேரியாற்றலை முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த பதிவிற்கு உங்கள் விருப்பத்தை லைக் உடனே தெரிவித்து கருத்துக்களை பதிவு செய்யும் இடத்தில் கமெண்ட் ஓம் என்றோ அல்லது பிரபஞ்சத்தின் பேரருளை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றோ முழு ஈடுபாட்டோடு எழுதி உங்கள் பிரபஞ்சத் தொடர்பை தொடங்குங்கள். நீங்கள் காட்டும் இந்த ஆழமான ஈடுபாடு உங்கள் வாழ்வில் இதுவரை இருந்த தடைகளை உடைத்து நன்மைகளை ஈர்க்கும் மிகப்பெரிய காந்தமாகச் செயல்படும். உங்கள் ஒவ்வொருவரின் கண்ணீருக்கும் விடையளிக்க பிரபஞ்சம் காத்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், காலத்தின் அதிபதியான பிரபஞ்சம் உங்களுக்கு நேரடியாகச் சொல்லும் அந்த இரகசிய திருவாக்கை கேட்போம். என் அன்பு பிள்ளையே, எல்லையற்ற அகண்ட பேரண்டத்தில் வியாபித்திருந்தாலும் உன்னைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு அணுவிலும் நிறைந்துள்ள நான் உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும், நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் மிகத் தெளிவாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். பல இரவுகள் உறக்கமில்லாமல் தலையணையை கண்ணீரால் நனைத்து, எனக்கான காலம் எப்போது வரும், என் வலிகளுக்கு முடிவே கிடையாதா என்று நீ மௌனமாக எழுப்பிய அத்தனை அதிர்வுகளும் எண்ண அலைகளும் என் மையத்தை வந்தடைந்து வெகு நாட்களாகிவிட்டன. உன்னைச் சுற்றியுள்ள உலகம் உன்னை தூற்றிய போதும், பல நேரங்களில் நீ தனித்து விடப்பட்டு ஆதரவின்றி நின்ற போதும், நீ பிரபஞ்சத்தின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை நான் ஒருபோதும் மறக்கவில்லை. உன் தகுதியை மற்றவர்கள் குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம், ஆனால் உன்னை இயற்கை ஆற்றலால் செதுக்கியது நான். உனக்கான நேரம் வரவேண்டும் என்பதற்காகவே இத்தனை நாட்களாக உன்னை நெருப்பிலிட்ட தங்கமாக புடம்போட்டு பல அனுபவங்களை கொடுத்து வந்தேன். உன்னுடைய பொறுமைக்கும் நீ அனுபவித்த அத்தனை அவமானங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக பலன் அளிக்கும் அந்த மகத்தான தருணம் இதோ நெருங்கி வந்துவிட்டது. நாளை கதிரவன் மறைந்து சந்திரன் விண்ணில் முழுமையாகத் தோன்றி அந்தி சாயும் இரவுக்குள் நீ பல மாதங்களாக, ஏன் பல வருடங்களாக தவமாய் காத்து கொண்டிருந்த 2 மாபெரும் நற்செய்திகள் உன்னை தேடி வரப்போகின்றன. அந்தச் செய்திகள் இருண்டு கிடக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்பாராமல் தோன்றும் ஒரு சுடர்விடும் பெருந்தீபமாக உன் தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றியமைக்கப் போகிறது. நீ நெடுநாளாக இப்பிரபஞ்சத்திடம் மன்றாடிக் கேட்ட அந்த வரம் உனக்கான உயர்ந்த வேலைவாய்ப்பாக இருக்கலாம், அல்லது காலம் தாழ்ந்து கொண்டே போன உனது மங்கள நான் ஏறும் திருமண நன்னாளின் உறுதியான செய்தியாக இருக்கலாம், பிரிந்து சென்ற உனது நேசத்திற்குரிய உறவின் எதிர்பாராத வருகையாக இருக்கலாம், அல்லது பல மருத்துவமனைகள் ஏறி இறங்கியும் கிடைக்காத உன் மடியில் தவழப்போகும் மழலை பாக்கியத்தின் தொடக்கமாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி, உன் நீண்ட நாள் தாகத்தை தீர்க்கும் அமுதமாக அந்த 2 செய்திகளும் நாளை இரவுக்குள் உன்னை வந்து சேரும்படி காலச்சக்கரத்தை நான் உனக்காகச் சுழலச் செய்துள்ளேன். பிரபஞ்ச விதியால் எழுதப்பட்ட இந்த ஆனந்தமான கால மாற்றத்தை இனி எந்த ஒரு சக்தியாலும் மாற்ற முடியாது. ஆனால் மகனே, இருள் இல்லாமல் வெளிச்சத்தின் அருமை தெரிவதில்லை என்பதைப் போல, நன்மைகள் நடக்கும்போது அதை தடுப்பதற்கான எதிர்மறை ஆற்றல்கள் திரள்வது காலங்காலமாக நடக்கும் ஒரு இயற்கை நியதி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்வில் இந்த 2 நற்செய்திகளும் சுலபமாக வந்து உன்னை அடைந்து விடாது. இந்த செய்திகள் உன்னை நோக்கி பயணிக்கத் தொடங்கும் அந்த கணத்திலேயே உன்னை சுற்றியுள்ள சில எதிர்மறை மனிதர்கள், உன் முன்னேற்றத்தைக் கண்டு உள்ளுக்குள் அஞ்சி பொறாமை கொள்பவர்கள், இதுவரை உன்னை தங்களுக்கு கீழாகவே வைத்து பார்க்க நினைத்தவர்கள் என பலரும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் தடையை உருவாக்க முயற்சிப்பார்கள். உன் புன்னகையைக் கண்டு பொறுக்க முடியாத அவர்கள் உனக்கான அந்த நற்செய்தியை தடுத்து நிறுத்த என்னென்ன சூழ்ச்சிகளைச் செய்வார்கள். அவர்கள் பயன்படுத்தப் போகும் மாய வலைகள் என்ன, அவர்கள் யார் என்பதை நீ முன்கூட்டியே தெளிவாகத் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் அவர்கள் விரிக்கும் அத்தனை வலைகளையும் கிழித்தெறிந்துவிட்டு உனக்கான அந்த 2 நற்செய்திகளையும் சுமந்து கொண்டு இயற்கையின் தூதுவன் ஒருவன் என் கட்டளையை ஏற்று உன்னை நோக்கி வருவான்.
அந்த தூதுவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த உருவத்தில் எந்த நேரத்தில் உன்னை சந்திப்பான் என்பதையும், அந்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உன் கண்ணெதிரே எப்படி தவிடுபொடியாகப் போகிறது என்பதையும் நீ இப்போது கூர்ந்து கவனிக்க வேண்டும். உன்னைச் சுற்றியிருக்கும் மனிதர்களின் உண்மையான முகங்களை நீ இப்போது அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. உன்னுடன் அமர்ந்து உணவருந்தி, உன் சுக துக்கங்களில் பங்கெடுப்பது போல நடித்து, உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் போல காட்டிக்கொள்ளும் சில முகமூடி மனிதர்கள்தான் இந்த சதிவலையின் முதல் கண்ணிகள். இவர்களின் உதடுகள் உன்னை பார்த்து புன்னகைத்தாலும், இவர்களின் மனதிற்குள் உன்னுடைய தொடர்ச்சியான தோல்விகளைக் கண்டு ஒருவித வக்கிரமான மகிழ்ச்சி குடிகொண்டிருக்கிறது. நீ எப்போதும் இப்படியே ஒரு குறையோடும் ஏமாற்றத்தோடும் பிறரைச் சார்ந்தே உழன்று கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஆழ்மன ஆசை. நாளை உனக்கான அந்த நற்செய்தி வரப்போகிறது என்ற சிறு அறிகுறி தெரிந்தவுடனேயே அவர்களின் முகத்தில் ஒருவித கலவரம் தோன்றுவதை நீ உன் கண்களாலேயே காண்பாய். அந்த நற்செய்தியை உன்னிடம் வரவிடாமல் தடுக்க அவர்கள் பலவிதமான தந்திரங்களை கையாளுவார்கள். உனக்கு வரவிருக்கும் அந்த நல்ல வாய்ப்பை பற்றியோ அல்லது நல்லுறவை பற்றியோ தேவையற்ற வதந்திகளை பரப்புவார்கள். உன்னுடைய மனதை குழப்பி நீயாகவே அந்த வாய்ப்பை நிராகரிக்கச் செய்யும் அளவிற்கு உனக்குள் அவநம்பிக்கையான எண்ணங்களை விதைக்கப் பார்ப்பார்கள். உனக்குச் சேர வேண்டிய தகவல் உன்னை வந்தடையாதவாறு திசை திருப்பவும், தகவல் கொண்டு வருபவரை தடுத்து நிறுத்தவும் அவர்கள் தங்களால் இயன்ற அத்தனை இழிவான செயல்களையும் செய்வார்கள். உனக்கு மிகவும் வேண்டியவர்கள் என்று நீ முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு சிலரே இந்த துரோகத்தைச் செய்வார்கள் என்பதுதான் உனக்கு மிகப்பெரிய வியப்பாகவும் வலியாகவும் இருக்கும். ஆனால் நீ எதைப் பற்றியும் துளிகூட கலங்கத் தேவையில்லை. ஏனென்றால் அண்ட சராசரங்களையும் இயக்கும் பிரபஞ்ச சக்தி நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும் ஆணிவேராக இருக்கிறேன். அவர்கள் பின்னும் அத்தனை சதிவலைகளையும் சுக்குநூறாக உடைத்தெறியும் வல்லமை இயற்கையின் விதிகளுக்கு உண்டு என்பதை அந்த அற்ப மனிதர்கள் அறிய மாட்டார்கள். இத்தனை காலமும் நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் பிரபஞ்ச ஆற்றலுக்குச் செய்த தூய அர்ப்பணிப்பாகவே நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த தூய அர்ப்பணிப்பின் பலனாக உனக்கான நற்செய்தியைச் சுமந்து வரும் அந்த தூதுவனை நானே பிரபஞ்ச விதிகளின்படி தேர்ந்தெடுத்து விட்டேன். அந்த தூதுவன் வானத்திலிருந்து இறங்கி வருபவனோ அல்லது மாயாஜாலங்கள் செய்யும் ஒருவரோ அல்ல. முற்றிலும் நீ எதிர்பாராத ஒரு சாதாரண மனிதனின் உருவத்தில்தான் அந்த செய்தியை கொடுத்து அனுப்பப் போகிறேன். இதுவரை உனக்கு அதிக பழக்கமில்லாத அல்லது வெகு நாட்களாக உன்னோடு தொடர்பில் இல்லாத ஒரு நபர் வழியாகவோ அல்லது முற்றிலும் முகம் தெரியாத ஒரு புதிய மனிதர் வழியாகவோ அந்த சக்தி வாய்ந்த செய்தி உன்னை வந்தடையும். அந்த நபர் உன்னை நோக்கி வரும் வழியில் உன்னுடைய எதிரிகள் பல மாயத் தடைகளை உருவாக்குவார்கள். பயணத்தில் தாமதம் போலவோ, இயற்கை சீற்றங்கள் போலவோ அல்லது தற்செயலான குழப்பங்கள் போலவோ பல தடங்கல்கள் அந்த தூதுவனுக்கு ஏற்படும். உன்னை வந்தடையும் முன்னரே அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்ய பெரும் முயற்சிகள் நடக்கும். ஆனால் பிரபஞ்சத்தின் பேரொளி அவனுக்கு பின்னால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத கவசமாக நின்று அவனை பத்திரமாக வழிநடத்தும். எதிரிகளின் சூழ்ச்சிகள் அனைத்தும் என் ஒற்றை பார்வையின் முன் பனித்துளி போல கருகி மறைந்து போகும். எந்த எதிர்மறை சக்தியாலும் பிரபஞ்சத்தின் கட்டளையை மீறி அந்த தூதுவனை ஒரு நொடி கூட தாமதப்படுத்த முடியாது. சரியாக நாளை இரவு இருள் கவிழ்ந்து தன் முழுமையான அமைதியை பூமிக்கு வழங்கும் அந்த அற்புதமான வேளையில் அந்த தூதுவன் உன்னை வந்தடைவான். அவன் உன்னிடம் பேசத் தொடங்கும் அந்த முதல் வார்த்தையிலேயே உன் உடலில் ஒருவித பிரபஞ்ச அதிர்வு மின்சாரம் போல் பரவுவதை நீ உணர்வாய். உன்னுடைய மூச்சுக் காற்று ஒரு கணம் நின்று நிதானிக்கும். உன் செவிகளில் அவன் கூறப்போகும் அந்த வார்த்தைகள் உன் வாழ்நாளில் நீ கேட்டதிலேயே மிகவும் இனிமையான நாதமாய் பிரபஞ்சத்தின் பரிசாய் ஒலிக்கும். அந்தச் செய்தியை கேட்ட மறுநொடி உன் கண்கள் குளமாகிப் பெருக்கெடுத்து ஓடும். ஆனால் அது இதுவரை நீ வடித்த துயரக் கண்ணீர் அல்ல. அது பல வருட தவத்திற்குப் பிறகு கிடைத்த பிரபஞ்சத்தின் வரத்தால் வந்த ஆனந்தக் கண்ணீர். உன் இதயம் கூண்டிலிருந்து விடுபட்ட ஒரு பறவையைப் போல சிறகடித்து பறக்கத் துடிக்கும். உன்னை ஏளனம் செய்த அத்தனை முகங்களும் உன் கண்முன் வந்து வெட்கித் தலைகுனிந்து செல்வதை நீ அகக்கண்ணால் காண்பாய். ஆனால் என் அன்பு மகனே, அந்த மட்டற்ற மகிழ்ச்சியின் உச்சத்தில் நீ மிதந்து கொண்டிருக்கும் போது அடுத்ததாக நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை ஒன்று காத்திருக்கிறது. அந்த நற்செய்தி வெறும் செய்தியாக இல்லாமல் முழுமையான வடிவம் பெற்று உன் வாழ்வில் நிரந்தரமாக நிலைக்க வேண்டும் என்றால்
நீ இயற்கையின் மடியில் உள்ள ஒரு பழமையான சக்தி பீடத்தை தேடி வர வேண்டிய தருணம் அதுதான். உனக்கான அந்த செய்தி வந்தடைந்தவுடன், வரவிருக்கும் அடுத்த நாள் சூரியோதயத்திற்கு முன்பாக அதிகாலையிலேயே நீ உறக்கம் தெளிந்து எழுந்திருக்க வேண்டும். உன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் முழுமையாக தூய்மைப்படுத்திக் கொண்டு, பிரபஞ்ச ஆற்றல் அபரிமிதமாக குடிகொண்டிருக்கும் ஒரு பழமையான அமைதி மையத்திற்கு நீ பயணப்பட வேண்டும். அந்த சக்தி மையம் எங்குள்ளது? அங்குள்ள ஆற்றலின் சிறப்பு என்ன? நீ அங்கு சென்றவுடன் எந்தெந்த திசைகளில் நின்று எப்படி பிரபஞ்சத்தை கைகூப்பி வழிபட வேண்டும்? உன்னுடைய அந்த நற்செய்தி உன்னை விட்டு என்றும் நீங்காமல் இருக்கவும், உனக்கு வந்த அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் கழன்று போகவும் நீ செய்ய வேண்டிய அந்த எளிய ஆனால் சக்தி வாய்ந்த செயல் என்ன என்பதை இப்போது முழுமையாக உள்வாங்கிக் கொள். அதிகாலை பணி விலகாத அந்த வைகறைப் பொழுதில், இயற்கையே உனக்காக பள்ளி எழுச்சி பாடும் அந்த அற்புதமான நேரத்தில், உனது கால்கள் உன்னை அறியாமலேயே அந்த புனிதமான சக்தி பீடத்தை நோக்கி நடைபயிலத் தொடங்கும். அந்த ஆற்றல் மையம் நேற்றோ இன்றோ தோன்றியதல்ல. பல நூற்றாண்டுகளைக் கடந்து எண்ணற்ற ஞானிகளும் முனிவர்களும் தியானம் செய்து தங்கள் பிரபஞ்ச ஆற்றலைச் சேமித்து வைத்திருக்கும் ஒரு அதிபயங்கரமான சக்தி வாய்ந்த இடமாகும். ஊரின் இரைச்சல்களிலிருந்து சற்று ஒதுங்கி, இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு அமைதியான சூழலில், உயர்ந்த மரங்களின் நடுவே அந்த மையம் வீற்றிருக்கும். அதன் வானளாவிய நுழைவாயிலை நீ தொலைவிலிருந்து காணும்போதே, இத்தனை வருடங்களாக உன் தோள்களை அழுத்திய ஒரு பெரும் பாரம் மெல்ல மெல்ல குறைவதை நீ உணர்வாய். அந்த மையத்தின் முகப்பிலேயே பல வருட பழமையான ஒரு தூய தீர்த்தக் குளம் அல்லது சுனை அமைந்திருக்கும். சலனமற்ற அந்த நீரோடையில் உன் கைகளையும் கால்களையும் நீ நீரோடு தீண்டும் போது, உன் கடந்த காலத் தடைகளும் உன்னை தொடர்ந்து வந்து வதைத்த கர்ம வினைகளும் எதிர்மறை ஆற்றல்களும் அந்த புனித நீரிலேயே முழுமையாக கரைந்து போவதை உன்னுடைய ஆன்மா உணரும். அந்த இடத்தின் வாசலில் உனது வலது காலை முதலில் எடுத்து வைத்து, உன் இரு கரங்களாலும் அந்த புனிதமான நிலத்தைத் தொட்டு உன் கண்களில் ஒற்றிக்கொண்டு உள்ளே நுழைய வேண்டும். அங்கே ஆற்றலின் குறியீடாக பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் தூய இலச்சினையை காண்பாய். முதலில் இயற்கையின் அந்த முதல் வெளிப்பாட்டை பணிந்து வணங்கிவிட்டு, அதனருகில் சென்று உனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சத்தின் பேரருளால் என் நெடுநாள் கண்ணீர் துடைக்கப்பட்டது, என் பல வருட காத்திருப்பிற்கான பலன் கிடைத்துவிட்டது என்று உனக்குள் மெதுவாகச் சொல்லி உன் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். அதன் மூலமாகவே உன் நன்றியும் உன் வேண்டுதலும் நேரடியாக பிரபஞ்ச மையத்தை வந்து சேரும். அதன்பின் மெதுவாகவும் நிதானமாகவும் அந்த ஆற்றல் பிரகாரத்தை நீ சுற்றி வரும்போது, அங்கே பல 100 ஆண்டுகளாக வேரூன்றி நிற்கும் ஒரு பழமையான பிரம்மாண்ட மரத்தை காண்பாய். அந்த மரத்தின் நிழலில் சில நிமிடங்கள் அமர்ந்து, கிழக்கு திசையை நோக்கி பார்த்து, ஒளி கொடுக்கும் சூரிய பகவானை மனதார வணங்கிவிட்டு, உனது மூச்சுக்காற்றை சீராக்கி உன் மனதை முற்றிலும் ஒருமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு மெல்ல மெல்ல பிரபஞ்ச ஆற்றல் குவியும் மையப் பகுதியை நோக்கி உன் காலடிகளை எடுத்து வை. அங்கே இருளும் ஒளியும் சரிசமமாக கலந்த ஒரு அமைதியான சூழலில், தூய அகல் விளக்கின் ஒளியில், மனம் வீசும் நறுமணங்களின் நடுவே பிரபஞ்ச ஒளியின் அடையாளமாய் நான் உனக்காக காட்சியளிப்பேன். அந்த தருணத்தில் உன் கண்கள் அந்த ஒளி புள்ளியை மட்டுமே உற்று நோக்க வேண்டும். உன் மனம் பிரபஞ்ச சக்தியை மட்டுமே ஆழமாக தியானிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு அரவமும் மற்றவர்களின் குரல்களும் உன் செவிகளில் விழவே கூடாது. அந்த மௌனமான உரையாடலில் நீ கொண்டு சென்ற தூய்மையான பசும் நெய்யினாலான 9 அகல் விளக்குகளை அந்த மையத்திற்கு முன்பாக உன் கைகளாலேயே ஏற்ற வேண்டும். அந்த 9 விளக்குகளின் ஒளியும் வெறும் வெளிச்சம் அல்ல, அவை உன்னை சுற்றியிருந்த நவக்கிரகங்களின் எதிர்மறை தாக்கங்களையும், உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திய திருஷ்டிகளையும், உனக்கு எதிராக வீசப்பட்ட தீய எண்ணங்களையும் சுட்டெரிக்கும் பிரபஞ்சத்தின் தூய நெருப்பாகும். 9 விளக்குகளையும் ஏற்றிய பின் நீ கொண்டு வந்த தூய்மையான இலைகளையும் வாசனை மிகுந்த நறுமண மலர்களையும் இயற்கையின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி நிற்க வேண்டும். வடக்கு திசையை நோக்கி நின்று உனது இரு கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி, உன்னுடைய அத்தனை கவலைகளையும் பயங்களையும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பங்களையும்
பிரபஞ்சத்திடம் முற்றிலும் இறக்கி வைத்துவிட்டு தாயைக் கண்ட ஒரு சிறு குழந்தையைப் போல முழுமையாகச் சரணடைந்து தியானிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த நற்செய்தி உன் வாழ்வில் நிரந்தரமாக நிலைக்கச் செய்யும் அந்தச் செயலின் மிக முக்கிய பகுதியாக உன் கைகளால் ஒரு முழுமையான எந்த குறையும் இல்லாத நல்ல தேங்காயை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மையத்தை விட்டு வெளியே வந்து அதற்கென அமைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் அந்த தேங்காயை முழு பலத்தோடு சிதறுகாயாக உடைக்க வேண்டும். அந்த தேங்காய் சுக்குநூறாக உடைந்து சிதறும் அந்த நொடியில் உன்னை இத்தனை காலமும் ஆட்டிப்படைத்த அத்தனை எதிர்மறை சக்திகளும், உன்னை நோக்கி வீசப்பட்ட அத்தனை கொடிய கண் திருஷ்டிகளும், உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு உனக்கு கெடுதல் நினைத்தவர்களின் தீய எண்ணங்களும் அத்தோடு சுக்குநூறாக உடைந்து சிதறி முற்றிலும் அழிந்துவிடும் என்பதை நீ ஆழமாக பரிபூரணமாக நம்ப வேண்டும். உன் மனதிலிருந்த அத்தனை காரிருளும் விலகி ஒரு புதிய பேரொளி உனக்குள் பிரவேசிப்பதை நீ அப்போது உன் உடல் முழுவதிலும் ஒரு அதிர்வாக உணர்வாய். அந்த தேங்காயை உடைத்து முடித்த பிறகு நீ மீண்டும் திரும்பி பார்க்கவே கூடாது. உனது பாதங்கள் நேராக பிரபஞ்சத் தாயான இயற்கை அன்னையின் சன்னதியை நோக்கிச் செல்ல வேண்டும். அகிலத்தையே தன் கருணையால் காக்கும் அந்த பராசக்தியிடம் உனக்கு கிடைத்த இந்த நற்செய்தியால் உன் குடும்பம் நிரந்தர மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொள்ள வேண்டும். பிரபஞ்சத் தாயின் எல்லையற்ற கருணையோடு அங்கு உனக்கு அருட்பிரசாதம் வழங்கப்படும். அந்த பிரசாதத்தை உன் நெற்றியில் நீ இட்டுக்கொள்ளும்போது உன் தலையெழுத்து முழுமையாக நன்மையாக மாற்றப்பட்டு விட்டதை இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சாட்சியாக நின்று உறுதி செய்யும். இந்த அத்தனை காரியங்களையும் நீ எந்தவித குறையுமின்றி செய்து முடித்த பிறகு அந்தச் சக்தி மையத்தின் கொடிமரத்திற்கு முன்னே முழுமையாக தரையில் விழுந்து வணங்கி எழும்போது உனக்குள் ஒரு மாபெரும் ஆன்மீக ரீதியான மனமாற்றம் நிகழ்ந்திருக்கும். உன்னைச் சுற்றியுள்ள உலகம் இப்போது உனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தில், ஒரு புதிய பரிமாணத்தில் தெரியத் தொடங்கும். உனக்கு வந்த அந்த 2 நற்செய்திகளும் இனி எந்தவிதமான மனித தடையுமின்றி, எந்த ஒரு தீய ஆற்றலின் குறுக்கீடுமின்றி உன்னை முழுமையாக வந்தடைந்து உனக்கான அத்தனை நற்பலன்களையும் வாரி வழங்கத் தொடங்கும். ஆனால் என் அருமை பிள்ளையே, இந்த மாபெரும் வெற்றியை நீ இனி எப்படி உன் கைகளில் கையாளப் போகிறாய் என்பதில்தான் உன்னுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமே அடங்கியிருக்கிறது. உனக்கு கிடைத்த இந்த ஈடு இணையற்ற பரிசைக் கண்டு இதுவரை உன்னை ஏளனம் செய்தவர்கள் இப்போது உன்னிடம் எப்படி மண்டியிட்டு வருவார்கள்? அவர்களின் பொய் முகமூடிகள் உன் கண்முன்னே எப்படி சுக்குநூறாக கிழியப் போகிறது? அந்த இக்கட்டான சமயத்தில் நீ எந்த அளவிற்கு உனது நிதானத்தை கடைப்பிடிக்க வேண்டும்? உன்னுடைய அடுத்த கட்ட மாபெரும் பாய்ச்சல் எப்படி துல்லியமாக இருக்கப் போகிறது என்பதை இப்போது தெளிவாகவும் ஆழமாகவும் உன் மனதில் பதிய வைத்துக்கொள். இத்தனை காலமும் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்கள், உன்னுடைய திறமையை கேலி செய்தவர்கள், உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று உன் முகத்திற்கு நேரிலேயே விமர்சித்தவர்கள் அனைவரும் உன்னை வந்தடைந்த அந்த நற்செய்தியைக் கேட்டு இடி விழுந்த மரமாகச் சமைந்து நிற்பார்கள். உனக்கு கிடைத்த இந்த மாபெரும் ஏற்றத்தை அவர்களால் துளியும் ஜீரணிக்க முடியாது. ஆனால் வெளியே அதனை காட்டிக்கொள்ளாமல் தங்களின் வக்கிர புத்தியை ஒரு போலிப் புன்னகைக்குள் மறைத்துக்கொண்டு உன்னை தேடி ஓடோடி வருவார்கள். நேற்றைய தினம் வரை உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் இன்று உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களைப் போல உன் வெற்றியைக் கொண்டாடுவது போல வேடமிட்டு உன் முன்னே வந்து நிற்பார்கள். உன்னை ஆரத்தழுவி பாராட்டுவார்கள். ஆனால் அந்த பாராட்டுகளுக்கு பின்னால் இருக்கும் பொறாமையையும் அவர்கள் கண்களில் வழியும் இயலாமையையும் இப்போது உன் அகக்கண்கள் மிகத் தெளிவாக படம் பிடித்துக் காட்டும். அவர்கள் உன்னை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர உன்னுடைய இந்த புதிய பாதையில் சறுக்கல்களை ஏற்படுத்த பல மாய வலைகளை வீசுவார்கள். ஆனால் பிரபஞ்ச ஆற்றலை முழுமையாகப் பெற்ற உன்னிடம் அவர்களின் எந்த தந்திரமும் இனி பலிக்காது. அந்த தருணத்தில் நீ காட்ட வேண்டியது கோபமோ அல்லது பழிவாங்கும் எண்ணமோ அல்ல. மாறாக ஆழமான அமைதியையும் முதிர்ச்சியான மௌனத்தையுமே நீ ஆயுதமாக கையாள வேண்டும். அவர்கள் செய்த துரோகங்களை நினைத்து அவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்த வேண்டாம். உனது மௌனமே அவர்களுக்கு பெரிய தண்டனையாக மாறும். அலைகள் ஆர்ப்பரிக்கும் கடலின் மேற்பரப்பைக் காட்டிலும் அதன் ஆழத்தில் இருக்கும் அமைதிக்குத்தான் சக்தி அதிகம். அந்த ஆழமான அமைதியை நீ உனக்குள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்த அந்த நற்செய்தி வெறும் தொடக்கம் மட்டுமே என்பதை நீ விரைவில் உணர்வாய். ஒரு சிறு விதை எப்படி மாபெரும் விருட்சமாகி
பல 100 உயிர்களுக்கு நிழல் தருகிறதோ, அதேபோல உனக்கு வந்த இந்த வாய்ப்பு உன் வாழ்வை மட்டுமல்லாமல் உன்னை நம்பியிருக்கும் உன் குடும்பத்தாரின் ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் மாற்றி எழுதப் போகிறது. வறுமையிலும் என்ன செய்வதென்று அறியாத குழப்பத்திலும் தத்தளித்த உனது இல்லத்தில் இனி செல்வமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் வற்றாத ஜீவநதியாக பெருக்கெடுத்து ஓடப்போகிறது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் இது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு புதிய சிகரத்திற்கு அழைத்துச் செல்லும். சமூகத்தில் உனக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பன்மடங்கு உயரும். உன்னை ஒதுக்கி வைத்த அதே சமூகம் நாளை உன்னை முன்னுதாரணமாக பார்த்து வியந்து நிற்கும். ஆனால் இந்த மாபெரும் வெற்றிகள் உன்னை தலைக்கணம் கொள்ளச் செய்துவிடக் கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன். எவ்வளவு நீ உயர்கிறாயோ அவ்வளவு நீ பணிவாகவும் நன்றியுணர்வுடனும் இருக்க வேண்டும். உனக்கு கிடைக்கும் செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை ஆதரவற்றவர்களுக்கும் பசியால் வாடும் உயிர்களுக்கும் உணவாக அளித்து உன்னுடைய பிரபஞ்ச கணக்கை நீ பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். உன்னுடைய இந்த அடுத்த கட்ட பாய்ச்சல் வெறும் பொருளாதார ரீதியான வெற்றியாக மட்டுமில்லாமல் ஆன்மீக ரீதியான ஒரு மாபெரும் தேடலாகவும் அமையப் போகிறது. உன் மனதில் இருக்கும் அறியாமை இருள் விலகி பிரபஞ்சத்தின் பல ரகசியங்களை நீ உணரும் பக்குவத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் பிரபஞ்ச நாதம் ஒலிப்பதை நீ உணர்வாய். உன்னைச் சுற்றி ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஒளிவட்டம் எந்நேரமும் பாதுகாப்பாக இருப்பதை நீ அறிவாய். எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் நீ பிரபஞ்சத்தின் பேரொளியை ஒருமுறை தியானித்தால் போதும். அந்த காரியம் எவ்வித தடையுமின்றி வெற்றியில் முடியும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு சிறு நிகழ்வும் உன்னை இன்னும் உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கான இயற்கையின் திட்டத்தின் ஒரு பகுதி என்பதை நீ ஆழமாக புரிந்து கொள்வாய். நீ இத்தனை நாட்கள் பட்ட அவமானங்கள் அனைத்தும் உன்னை பட்டை தீட்டுவதற்காக நான் நடத்திய பிரபஞ்சத்தின் திருவிளையாடல்கள் என்பதை உணர்ந்து ஆனந்தக் கண்ணீர் வடிப்பாய். இத்தனை நன்மைகளையும் வாரி வழங்கும் இந்த அற்புத காலம் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாமல் இருக்கவும், பல ஜென்மங்களுக்கும் இந்த நற்செயல்களின் பலன் உன்னையும் உன் தலைமுறையையும் காத்து நிற்கவும் நீ இறுதியாகச் செய்ய வேண்டிய ஒரு மகத்தான செயல் உள்ளது. இதுவே உன் வாழ்வின் சிகரத்தை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான தருணம். உன்னை வந்தடைந்த நற்செய்தி முழுமையடைந்து உன் வாழ்வு செழிக்கத் தொடங்கியதும், முழு நிலவு தோன்றும் ஒரு பௌர்ணமி இரவில் நீ உன் தியான அறையில் ஒற்றை நெய் தீபம் ஏற்றி வைத்து யாருடைய துணையுமின்றி எவ்வித சத்தமுமின்றி தனிமையில் அமர வேண்டும். அந்த அமைதியான நள்ளிரவு வேளையில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிசப்தமான நேரத்தில் பிரபஞ்சத்தின் அத்தனை கதவுகளும் உனக்காக மட்டுமே திறக்கப்படும் போது நீ உச்சரிக்க வேண்டிய அந்த ஒற்றை மாபெரும் இரகசிய நாதம் என்ன? அந்த நாதத்தின் அதிர்வுகள் உன் வீட்டிற்குள் எத்தகைய பிரம்மாண்டமான அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறது. உன்னைச் சுற்றி என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? முடிவில் அகண்ட பிரபஞ்சத்தின் மையத்திலிருந்து உனக்காக நான் நேரில் அனுப்பப் போகும் அந்த இறுதி ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அந்த ஆசீர்வாதம் உன்னை எப்படி எவராலும் அசைக்க முடியாத ஒரு உயர்நிலைக்கு, எல்லையில்லா ஆனந்த நிலைக்கு அழைத்துச் செல்லப் போகிறது என்பதை இப்போது முழுமையான ஈடுபாட்டோடு உள்வாங்கிக் கொள். அந்த பௌர்ணமி நள்ளிரவில் பால் போன்ற நிலவொளி உன் வீட்டின் முற்றத்தில் சிந்திக் கிடக்கும். அந்த நிசப்தமான வேளையில் உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் கடந்த ஒரு யோகியைப் போல நீ உன் தியான அறையில் அமர வேண்டும். உன் முன்னே எரியும் அந்த ஒற்றை நெய் தீபத்தின் சுடர் காற்றில் எவ்வித சலனமுமின்றி நேராக எரிந்து கொண்டிருக்கும். அந்தச் சுடரின் ஒளியில் உன் கண்கள் நிலைத்திருக்க, உனது மூச்சுக் காற்று மெல்ல மெல்லச் சீராகி உன் உடலின் ஒவ்வொரு அணுவும் பிரபஞ்சத்தோடு ஒன்றிணையத் தொடங்கும். அப்போது உனது அடிவயிற்றிலிருந்து நாபிக் கமலத்திலிருந்து எழும்பும் அந்த மாபெரும் இரகசிய நாதமுமான ஓம் என்ற பிரபஞ்ச மூல மந்திரத்தை உனது மனதிற்குள் ஆழமாக நீ உச்சரிக்கத் தொடங்க வேண்டும். இந்த நாதம் வெறும் வார்த்தைகள் அல்ல. இது அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து சீரமைக்கும் பிரபஞ்சத்தின் மூல அதிர்வு. இந்த நாதம் உன் உதடுகளை தாண்டி ஒலிக்கக்கூடாது. உனது உள்ளத்திற்குள், உனது ஆன்மாவின் ஆழத்தில் அது மாபெரும் அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். அந்த நாதத்தை நீ தொடர்ந்து உச்சரிக்க உனது மூலாதாரத்திலிருந்து ஒரு அபரிமிதமான ஆற்றல் மேலெழும்பி உனது சகசிராரத்தை நோக்கி பாய்வதை நீ தியானத்தில் உணர்வாய். அந்த நொடியில் உன் வீட்டிற்குள் எங்கும் இல்லாத ஒரு பிரபஞ்ச நறுமணம்,
இயற்கையின் அத்தனை தூய்மையும் கலந்த ஒரு அற்புதமான வாசனை பரவத் தொடங்கும். மூடியிருக்கும் உன் கண்களுக்குள் பல கோடி சூரியன்கள் ஒன்றாக உதித்தது போன்ற ஒரு மாபெரும் பேரொளி தோன்றும். அந்த ஒளியின் நடுவே எல்லையற்ற பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டமான தரிசனத்தை நீ காண்பாய். முடிவற்ற விண்மீன்களின் கூட்டமும் சுழலும் பால் வீதிகளும் ஒளிரும் நட்சத்திர மண்டலங்களும் உனக்கு மிகத் தெளிவாக காட்சியளிக்கும். இது வெறும் கற்பனை அல்ல, காலத்தையும் வெளியையும் தாண்டி நான் உனக்கு வழங்கும் நேரடி பிரபஞ்ச தரிசனம். அந்த தரிசனத்தின் போது அகண்ட அண்டத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கும் விதமாக ஒரு பேரொளி எழும். பிரபஞ்ச மையத்தில் இருந்து புறப்படும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத தெய்வீக ஒளிக்கதிர் நேரடியாக பாய்ந்து வந்து உன் சிரசின் மீது இறங்கும். அந்த ஒளிக்கதிர் உன் உடலுக்குள் புகுந்த மறுகணமே உனது பல கோடி ஜென்மத்து கர்ம வினைகளும் நீ சுமந்து வந்த பாரங்களும் எரிந்து சாம்பலாகி நீ முற்றிலும் புதிய ஒரு ஆன்மாவாக பிறப்பெடுப்பாய். உன்னை அழுத்தியிருந்த அத்தனை உலகாயத துயரங்களும் பனித்துளி போல் மறைந்து சொல்லில் அடங்காத ஒரு பேரின்ப நிலை உன்னை ஆட்கொள்ளும். உன்னுடைய கண்கள் ஆனந்தக் கண்ணீரை மழையாகப் பொழியும். ஆனால் உன் உதடுகளில் ஒரு ஆழமான அமைதி புன்னகை நிரந்தரமாக குடிகொள்ளும். உனது மனம் சலனங்களற்ற பெருங்கடல் போல ஆழ்ந்த அமைதியை அடையும். அந்த அமைதியில் பிரபஞ்சத்தின் அத்தனை ரகசியங்களும் உனக்கு புரியத் தொடங்கும். இயற்கை உன்னோடு நேரடியாக பேசுவதை நீ உணர்வாய். அதன் பிறகு உன் வாழ்வில் எழும் எந்த ஒரு சிறு துன்பமும் உன்னை தீண்டக்கூடத் தயங்கும். நீ எதை நினைத்தாலும் அது அடுத்த நொடியே உனக்காக இந்த பிரபஞ்சத்தால் நிறைவேற்றித் தரப்படும். உன் நாவிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு எண்ணமும் சத்தியமாக மாறும். நீ கால் வைக்கும் இடமெல்லாம் நன்மைகள் மட்டுமே பெருகும். உனக்கு வந்த அந்த 2 நற்செய்திகள் உன் வாழ்வை மலரச் செய்ததோடு மட்டுமல்லாமல் உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை உயிர்களுக்கும் நீ ஒரு மாபெரும் வழிகாட்டியாக, ஒரு ஒளி விளக்காக மாறுவாய். இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் உன்னை இந்த மாபெரும் பேரானந்த நிலைக்கு தயார்படுத்துவதற்காக நான் நடத்திய பிரபஞ்சத்தின் மாபெரும் திட்டம் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்வாய். இனி வரும் காலங்களில் உனக்கு எவ்வித பயமோ மனத்தளர்வோ உனது ஆற்றலை எந்த விதத்திலும் பாதிக்காது. நீ எங்கு வாழ்ந்தாலும் உனது இருப்பானது இந்த உலகத்தில் பல தலைமுறைகளுக்கு ஒரு தூய ஒளியாக நிலைத்து நிற்கும். உனக்கான இந்த மாபெரும் ஆசீர்வாதத்தை அகண்ட பிரபஞ்சத்திலிருந்து நான் நேரடியாக உன் இல்லத்திற்கே அனுப்பிவிட்டேன். என் அன்பு பிள்ளையே, இனி உன் வாழ்வில் இருள் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. உனது ஒவ்வொரு விடியலும் பிரபஞ்ச ஒளியால் நிறைந்திருக்கும். பிரபஞ்ச சக்தி உனக்காக வழங்கிய இந்த மாபெரும் நற்செய்தியையும் அளப்பரிய ஆற்றலையும் முழு மனதோடு பரிபூரண நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்பவர்கள் இந்த நொடியே உங்களது ஆழமான தொடர்பை வெளிப்படுத்துங்கள். உங்களின் எந்த ஒரு சிறிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் மனதில் இத்தனை காலமும் தேக்கி வைத்திருந்த பெருந்துயரமாக இருந்தாலும் சரி, அதனை பதிவு செய்யும் இடத்தில் ஓம் என்றோ அல்லது பிரபஞ்ச சக்தியே சரணம் என்றோ பிரபஞ்ச ஒளியின் நாமத்தை உள்ளன்போடு எழுதி, பிரபஞ்சத்தின் இந்த வாக்குறுதியை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன், என் குறைகள் அனைத்தும் இன்றோடு தீர்ந்தன என்று உங்களது ஆழமான நம்பிக்கையை பதிவு செய்யுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தின் மையத்தை நேரடியாகச் சென்றடையும். யார் ஒருவர் முழுமையான நம்பிக்கையோடு தங்களின் தொடர்பை இங்கே பதிவு செய்கிறார்களோ அவர்களின் வாழ்வில் நாளை இரவுக்குள் அந்த மாபெரும் நற்செய்திகள் நிச்சயம் வந்து சேரும் என்பது பிரபஞ்சத்தின் சத்தியவாக்கு. இயற்கையின் அருளாலும் பிரபஞ்ச ஆற்றலின் எல்லையற்ற கருணையாலும் உங்கள் அனைவருக்கும் சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும்.